பிக் பாஸ் மலையாளம் சீசன் 7ல இன்னைக்கு எதிர்பாராத பல சம்பவங்கள் நடந்தது. என்னடா புதுசா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்தது மக்களே. ஸோ வீக்கெண்ட் எபிசோட்ல மோகன்லால் ஸ்டேஜ்ல நின்று பேசிட்டு இருப்பாரு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வீட்டுக்குள்ளேயே போயிட்டு நீங்க சரியா பண்றீங்களா என்ன பண்றீங்கன்ற மாதிரி வெரிஃபிகேஷனுக்கு மோகன்லால் வீட்டுக்குள்ள போனது வேற மாதிரி ஒரு விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுதான் ஃபைனல் வார்னிங், இதுக்கு மேல உங்களுக்கு வார்னிங்கோ இது எதுவுமே கொடுக்க மாட்டேன், டைரக்டா ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் வில் பி டேக் அப்படின்ற மாதிரி ஒரு சிலரெல்லாம் எச்சரிச்சிருக்காரு. அப்படி அவங்க என்னெல்லாம் இந்த வாரம் பண்ணாங்க அப்படின்றதையும் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு கண்டஸ்டன்ஸ் எலிமினேட் ஆயிருக்காங்க. இவங்க எலிமினேட் ஆவாங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தா கொஞ்சம் டவுட் இருந்தது. ஸோ அந்த கண்டஸ்டன்ஸ் தான் எவிக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவை பல பேர், நானும் பல வீடியோல சொல்றேன் லைக் போடுங்கன்ட்டு, ஆனா பல பேரும் லைக் போடாம மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ தயவு செய்து இந்த லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு எபிசோடு ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் இருக்கு இல்லையா, அதில் வந்து நெவின், ஸோ இந்த சீசனில் நெவினோட கேம் பிளே என்னன்னா, எப்படி களவாணித்தனம் பண்ணுறது, எப்படி திருட்டுத்தனம் பண்ணுறது அவர்கிட்ட இருந்து கற்றுக்கலாம். எங்கேயாவது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பாதுகாக்க வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு நிமிஷம் இல்லை ஒரு செகண்ட், நீங்கள் ஒரு 10 செகண்ட் எங்கேயாவது அதை வெஸ்ட்டு போயிட்டு வந்தீங்கன்னா அடுத்த செகண்டே அந்த பொருள் காணாமல் போயிருக்கும். அப்படி காணாமல் போச்சுன்னா நீங்கள் போய் தேட வேண்டிய ஆள் வேறு யாரும் இல்லை, நெவின் தான் அப்படின்றது பண்ணலாம். ஏன்னா பிபி ரேசிங் ஸ்டார்னு ஒரு பேட்ச் இருக்கு இல்லையா, இங்கே மாட்டிட்டு இருப்பாங்க. அந்த பேட்ச் இருந்தால் ஸோ நமக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது தான் அந்த பேட்சோட பவர். என்ன பண்ணிட்டார், ஆல்ரெடி ஆரியன் கிட்ட இருந்து ஒரு வாட்டி களவாணித்தனம் பண்ணி ஏமாத்தி வச்சிருந்தார் நவீன். அதுக்கப்புறம் ஆரியன் கிட்ட போய் சொல்லிட்டார். இன்னைக்கும் என்ன பண்ணிருக்காரு, ஆரியன் கிட்ட இருந்து அந்த பேட்சை எடுத்துன்னு வந்துட்டு எனக்கு என் ட்ரெஸ் வேணும், ஆரியன் இதை ஒழுங்கா பாதுகாக்கல, ஸோ அதனால நான் இந்த பேசிட்டு இருக்க கேமராவை கூட நம்ப மாட்டேன், ஸோ எனக்கு வேணும் அப்படின்றத அந்த இடத்துல சொல்லி அதை மறைச்சு வச்சுட்டார். இன்னொரு பக்கம் அந்த 2 பேர் ஜெயிலில் பனிஷ்மெண்ட் கொடுத்து டைமை கால்குலேட் பண்ண சொன்னாங்கல்ல, டைமை கால்குலேட் பண்ணுங்கடான்னா பண்ணல. கடைசி வரையும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பிக் பாஸே எழுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் டைமை சொல்லுங்கன்னும் போது 10:45 அப்படின்றத சொன்னாங்க. பட் அது ஏதோ முன்னுக்கு பெண் கரெக்டா மேட்ச் ஆயிருக்குது, ஆல்மோஸ்ட் சிமிலரா மேட்ச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் வந்து விட்டாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் மோகன்லால் சாரோட என்ட்ரி வந்தவொடனே முதல் கேள்வியே என்ன தெரியுமா, ஸோ இது வரைக்கும் பிக் பாஸ் மலையாளத்துக்கு சொந்தமான ஒரு வீடே கிடையாது. இந்த சீசன் தான் உங்களுக்கு ஒரு சொந்தமான வீடு, அதுவும் நம்ம சென்னையில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீட்டை நீங்கள் ஒழுங்காக பராமரிக்கிறீங்களா, ஸோ ஹைஜீன்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்களான்ற மாதிரி பல கேள்விகள் வந்து மோகன்லால் வந்து கேட்குறாரு. ஏன்னா உங்களுக்காக ஒரு வீடு அமைச்சிருக்கோம், அதை நீங்க கரெக்டா பாத்துக்க வேண்டியது யாரோட கடமை, வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸோட கடமை. அதை நீங்க பண்றீங்களா அப்படின்றது கேட்கும்போது ஒவ்வொரு தரப்பை சொல்லும் போது பாத்தீங்கன்னா, அனீஷுக்கும் ஷானவாஸுக்கும் பல பிரச்சனைகள் போதுல. அனீஷ் ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்து வைக்கிறார். அந்த இது பாத்ரூம் கிளீனிங் வந்து ஒழுங்கா பண்ணல, டஸ்ட்பினை வைக்கல, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர், இந்த மாதிரி நிறைய இஷ்யூ வைக்காம இருந்தார் ஷானவாஸ்ன்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அனீஷ் எடுத்து வைக்கிறாரு. ஷானவாஸை பொறுத்தவரையும் இல்ல, ஷாரிகாவும் கேளுங்க, நானும் ஷாரிகாவும் நிறைய விஷயங்கள் கிளீன் பண்ணியிருந்தோம், இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஸோ ஷானவாஸ் கிளீன்லாம் பண்ணியிருக்காரு போல. ஸோ இந்த சைக்கிள் கேப்ல ஒரு இடம் கிடைச்சா அதுல புகுந்து கடா வெட்டுறது அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கேப்பை யூஸ் பண்ற மாதிரி அனீஷ் பார்த்தாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. மற்றபடி கொடுத்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதுல குறிப்பா அந்த ஃப்ளோர் கிளீனிங் டீம் இன்சார்ஜா இருக்க ரீனா ஃபாத்திமா இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த முடி இது பண்றது மேக்கப் போடுற இடத்துலலாம் டஸ்ட்பின் ஒன்று வச்சிருந்தாங்க. லாஸ்ட் 3 டேஸா அதை வைக்காம விட்டதால அதுல இருந்து ஏர் ஃபால் அதிகமாகி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆகி அங்கே நிறைய ஏர் ஃபால் கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. அதை பார்க்க வேண்டிய ஆள் யாரு, அந்த ஃப்ளோர் டீம் தானே. அதை பார்க்காம சொன்னாலுமே பின்னி போய் அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க, அதை ரெஸ்பான்ஸ் பண்ணாம இந்த மாதிரி பண்ணாம அப்படியே ஃப்ரீயா விட்டுருக்காங்க. இது ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. இப்படி நடந்துட்டு இருக்க சுச்சுவேஷன்ல நானே உள்ள வரேன்டா, உள்ள வந்து நான் செக் பண்றேன், நீங்க இஷ்டத்துக்கு கதை கட்டுவீங்க, நானே வந்து செக் பண்றேன்ற மாதிரி மோகன்லால் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போங்கன்ற மாதிரி மொத்த பேரையும் வெளியே தடுத்துட்டு வீட்டுக்குள்ள வந்து எல்லா ஏரியாவும் சுத்தி பார்த்தாரு. அதுல குறிப்பா அந்த ஒரு ரோபோட் இருக்குல்ல, மணிக்குட்டனா ஏதோ ஒரு பேர் வச்சு வீட்டுக்குள்ள அமைச்சிருக்காங்களே, அந்த ரோபோவும் சேர்ந்து சுத்தி பார்த்து எல்லாத்தையுமே கரெக்டா இருக்கு அப்படின்றத பார்த்திருக்காரு. பட் அதுலயும் வந்து சில பேர் பிளேட் வாஷ் பண்ணாம வச்சிருந்தாங்க, பெட்ரூம்ல இருக்கிற பெட்ஷீட்டை இதெல்லாம் மடிச்சு வைக்காம இருந்தாங்க. அந்த பெட்ஷீட்டை பார்க்கும்போது தான் எனக்கே ஒன்று தோணுச்சு, நானே தூங்கி எழுந்தேன் பெட்ஷீட்டை மடிச்சு வைக்க மாட்டேன் மக்களே, அந்த மாதிரி தான் தோணுச்சு எனக்கும். பட் இருந்தும் அதை பார்த்து நம்மளும் நம்ம பொருட்களை நம்ம யூஸ் பண்ற இதுவை நம்ம ஹைஜீனா பார்த்துக்கணும் அப்படின்ற விஷயம் எனக்கு தோணுச்சு. இதுக்கப்புறமா அதை ஃபாலோ பண்ணும், இதுவரையும் தான் பண்ணல, இதுக்கப்புறமா தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்றது எனக்குள்ள வந்த ஒரு சின்ன மாற்றம். அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, இது ஒன்று. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மோகன்லால் வந்து அங்கே கேள்வி கேட்குறாரு. ஸோ இதில் குறிப்பாக ஹைலைட் ஒன்று என்னன்னா, நம்ம ஆரியன் இருக்கார்ல, ஆரியன் கேப்டன் ஆரியன்,
கத்தி இந்த மாதிரி, ஐயோ இது விஷுவல் காட்ட வேண்டாம், கத்தி இருக்குல்ல, அந்த கத்தி என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு காய்கறி வெட்டுற கத்தியை எடுத்துட்டு போயிட்டு ஒரு சீப்பு இங்கே வச்சுட்டு முடி இங்கே வந்துடும், அதை வந்து கத்தியில் ட்ரிம் பண்ணியிருக்காரு. அந்த கத்தி சாப்பாடுக்கு யூஸ் பண்ற கத்தியை வச்சு முடியை ட்ரிம் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா பண்ணக்கூடாது. அதை அவர் பண்ணியிருக்காரு. பண்ணிட்டு அதை எடுத்துட்டு வந்து ஒழுங்கா வாஷ் பண்ணி அந்த கிச்சன்ல கொடுத்தாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல. என்ன பண்ணாரு, அந்த கத்தியை எடுத்துட்டு வந்து, இதான் கத்தின்னு வச்சுங்களேன், இப்படி குழாவை டேப்பு திறந்து விட்டோன்னே அந்த டேப்ல இருக்கிற தண்ணிலாம் அந்த இதுல ஊத்துது, அவ்வளவுதான். அதை தொடக்கல, வாஷ் பண்ணல, எதுவுமே பண்ணல, அப்படி குழாவை திறந்து விட்டு அதில் கத்தி வச்சா அது கிளீன் ஆயிரும், வாஷ் ஆயிரும். அப்படியே எடுத்துட்டு போய் நம்ம கிச்சன் டீம்ல குத்துறலாம். அவங்க எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுப்பாங்க, அது எல்லாத்தையும் மற்றவங்க எடுத்து சாப்பிடணும். இதுதான் ஆரியன் பண்ண வேலை. ஸோ அதை எடுத்து நீங்க கட்டும் பண்ணிட்டீங்க, கட் பண்ணதே தப்பு முதல்ல. ரெண்டாவது அதை கிளீன் பண்ணி ஒழுங்கா கிளீன் பண்ணி அது கொடுத்துருக்கலாம்ல, அதையும் ஒழுங்கா கிளீன் பண்ணி கொடுக்கல. இதை வந்து மோகன்லால் சார் வந்து கேட்கறாரு, என்னதான் இது, ஏன் இப்பெல்லாம் பண்றீங்க அப்படின்னும் போது அதை பார்த்து இது பண்ணும் அப்படின்ற டிஸ்கஷன் போகும்போது உடனே அனீஷ் கிட்ட ஒரு பக்கம் ஆரியன் கிட்ட மோகன்லால் சார் பேசிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் அனீஷ் சார் 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 அப்படின்ற மாதிரி கை தூக்கிட்டு இருக்கும்போது கடுப்பாயிட்டார். என்னதான் உனக்கு பிரச்சனை, என்ன அவ்வளோ இது பண்ற அளவுக்கு என்னதான் பிரச்சனை? இல்லை சார், அவன் பண்ணதை நானும் பார்த்தேன், ஆரியன் இந்த மாதிரி முடிவு கட் பண்றது நானும் பார்த்தேன், ரொம்ப தவறான செயல், கேப்டன் இப்பெல்லாம் பண்ணியிருக்க கூடாதுன்ற மாதிரி கமெண்ட் தெரிவிக்கிறாரு. உடனே மோகன்லால் சார் அந்த இடத்துல ஒரு பிளாக்கை போட்டார். சரி நீ பார்த்த மற்றவங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே, அப்பயே போய் கேட்க வேண்டியதானே, இப்பயே வந்து சொல்றேன் போது இந்த இடத்துல என்ன ஸ்கோர் பண்ண ட்ரை பண்றாரு, வேற எதுவும் இல்லை. அனீஷ் இங்கே ஒரு ஸ்கோரிங் ரேட்டை போட்டு ஏத்தலான்னு ட்ரை பண்ணியிருக்கார், ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. அப்புறம் இந்த ஒரு இஷ்யூலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுற டைமில் அதில் பெட்ஷீட்லாம் மதிச்சு வைக்கணும், அதை வந்து நானே என் வீட்டில் போயிட்டு நான் பண்ணுவேன் அப்படின்றத சொல்லியிருந்தார் மோகன்லால் சார். அதே மாதிரி நீங்கள் உங்கள் இடத்த க்ளீனாக வச்சுக்கிறது அது ஒரு சிவிக் சென்ஸோ பர்சனலான இது, அதை நீங்கள் பர்சனல் ஹைஜீன் நீங்களே பண்ணாமல் இருந்தால் எப்படின்ற மாதிரி ஷாரிகா இவங்களுக்குலாம் ஒரு அறிவுரை சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா என்ன நடக்குது, அந்த பிபி ரேசிங் ஸ்டாரோட பேட்ச் இருக்குல்ல, கையில் கட்டுற பேட்ச், அதை வந்து மோகன்லால் சார் வந்து ஒளிச்சு வச்சதை பார்த்து கரெக்டாக அந்த பேட்சை எடுத்துட்டு வந்துட்டார். இதுக்கப்புறம் இந்த பேட்ச் யாருக்கும் தர முடியாது, கிடைக்காது ஆரியன்ற மாதிரி சொல்லி முடிச்சாரு. சார் 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 கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி ஆரியனும் கேட்கறாரு. பட் என்ன, அதை பாதுகாக்க வேண்டிய கடமை யாரு? ஒரு பேட்ச் நம்ம கிட்ட இருக்கு, அதுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குன்னா அதை முழுசா பாதுகாக்க வேண்டியது ஆரியனோட கடமை. அதை பார்க்காம விட்டார். ஆல்ரெடி ஒரு வாட்டி நவீன் திருடி இருக்காரு, திரும்பவும் திருட்டு நடக்காத பார்த்துக்க வேண்டியது யாரோட பொறுப்பு, அதை அவர் விட்டார். இந்த வாட்டியே காணாம போச்சு, யார் எடுத்து ஒளிச்சு வச்சாங்களோ அவங்களை கேளுங்கன்ற மாதிரி மோகன்லால் சொல்ல, உடனே நவீன் இப்படி எழுது, சார் நான் தான் சார்னு எழுதுக்க, உடனே ஒரு பாயிண்ட்ல வந்து ஆரியன் செம்ம அப்செட் ஆயிட்டார். நீ இவன் ஓவரா தான் சார் போயிட்டு இருக்கான், ஓவரா தான் பண்ணிருக்கான், இவன் என்ன சார் இப்பெல்லாம் பண்றான் அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காரு. சரிப்பா, ஆல்ரெடி ஒரு வாட்டி அவன் பண்ணானே, அப்ப நீ என்ன பண்றத, ரெண்டாவது வாட்டி இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நீ உஷாரா இருக்கணுமா? அப்ப நீ உஷாராம விட்டுட்டு இன்னொருத்தர் மேல தப்பு சொல்றது எந்த விதத்தில் நியாயம்? கரெக்டா இல்லையா? ஸோ அது ஒரு பக்கம். அடுத்து இந்த பேண்ட் மோட்ல ரொம்ப அப்செட் ஆகிட்டு சில விஷயங்கள் ஆரியன் ஸ்ட்ரெஸ்ல பல விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தார். அது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு. அடுத்ததா மோகன்லால் வந்து டைரக்டா, அக்பர் என்ன பண்றீங்க இந்த பிக் பாஸ் வீட்ல, நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, கோவம் அதிகமாக படுறீங்க, எல்லா இடத்துலையும் தேசப்படுறது ஒன்று, அதுக்கே அவ்வளோ கோவப்பட்டுட்டு பாடி லாங்குவேஜ் என்ன யூஸ் பண்ணுறீங்க, லாங்குவேஜ் என்னென்ன வார்த்தைகள்லாம் இப்படிலாம் பேசுறீங்க, அதை இந்த மாதிரி மற்றவங்ககிட்டலாம் இப்படி தான் போய் பேசிட்டு இருப்பீங்க, அதில் குறிப்பாக தலகாணியை தூக்கி அடிக்கிறீங்களே, என்ன பழக்கம் இது, எத்தனை பேர் இந்த ஷோ பார்த்துட்டு இருக்காங்க, நீங்கள் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுவீங்களா, இது இட் இஸ் நாட் ரைட் அப்படின்றத ஓப்பனாகவே போட்டு உடச்சிட்டார் மோகன்லால் சார். செம்மையா, இது வந்து அக்பருக்கு மட்டும் சொல்லலை, பல பேருக்கு சொல்கிறேன், ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, குறும்படத்தை நீங்களே பாருங்கன்ற மாதிரி குறும்படத்தை போடுறாரு. அந்த குறும்படத்தை பார்க்கும்போது அக்பருக்கே ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருக்கும், கொஞ்சம் ஓவரா தான் போயிருக்கோமோ அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு. ஏன்னா நிறைய சீன்ஸ் வந்து கத்திக்கிட்டு வந்து வாய்ஸை ரைஸ் பண்ணி போடா எடா போடா போடி எல்லா வார்த்தைகளும் பயன்படுத்துறாரு. அது எல்லாமே அங்க மோகன்லால் சார் ஓப்பனா போட்டு வச்சுட்டு இதுக்கப்புறம் பார்த்துக்குங்க அப்படின்றத சொல்லிட்டு டைரக்டா கன்ஃபெஷன் ரூம் வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானும் கன்ஃபெஷன் ரூமு சரி போறாரு, அங்க என்ன மோகன்லால் சார் தனியா கூப்பிட்டு சில அறிவுரைகள் எல்லாரும் முன்னாடி சொன்னா தப்பா நினைச்சுக்க போறாங்க, தனியா கூப்பிட்டு ஒரு அறிவுரை கொடுப்பாரு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அங்க நாங்க வச்சாங்க ஒரு ட்விஸ்ட். ஒரு பக்கம் என்ன பண்றாங்க, அக்பரோட அம்மா கால் பண்ணி பேசினோன்னா அக்பர் எமோஷனல் ஆயிட்டார். ஒரு 3 வீக்ஸா பார்க்கல இல்லையா, பார்க்காத போது ஒரு எமோஷனல் இருக்கும், ஃபேமிலி கனெக்ட், மிஸ்ஸிங் ஃபீலிங் இதெல்லாம் இருக்கும், அது அங்கே வெளிப்பட்டது. இன்னொரு பக்கம் அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி கோவப்படாத, நீ வீட்டில் இருக்கிற மாதிரி ஜாலியா ஃபன்னா இரு, இங்க வந்து வேற மாதிரி இருக்க அப்படின்ற சொன்னபோது அவர் ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிட்டு பிரேக் டவுன் ஆயிட்டு அழுதுட்டாரு. இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேமா, ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்ற ஒரு ப்ராமிஸுமே பண்ணியிருக்கார். இது எங்க போய் முடியுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து இதுல மோகன்லால் சார் இன்னொரு வார்த்தையுமே தெளிவுபடுத்தினார். இதுல ஷோல காண்பிக்க முடியாத நிறைய வார்த்தைகளுமே நீங்க பேசுறீங்க, அதெல்லாம் போட்டா என்ன ஆகுறதுன்றத சொல்லி அக்பருக்கு ஒரு எச்சரிக்கை. அடுத்து ஒனில்
அபிலாஷ் இவங்க 2 பேர் வந்து அந்த ஆரியன் சிரிச்சதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்ததுல, அதுல இவங்களோட கமெண்ட்ஸ் இந்த மாதிரி பிஹேவியர்லாம் ரொம்ப ரொம்ப ஒஸ்டா இருக்கு. இந்த மாதிரி எதுக்கு நீங்க பண்றீங்க, ரியாக்ட் பண்றீங்கன்றது அடுத்த ஒரு குறும்படத்தை போடுறார். அடுத்த குறும்படம் என்ன, பிக் பாஸோட ஆடியன்ஸ், இந்த ஷோவை ரெகுலரா பாக்குற ஆடியன்ஸ் ஒனிலி என்ன நினைக்கிறாங்க, அபிலாஷ், ஆரியன் இவங்களோட டாக்ஸ் எல்லாம் எப்படி மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருக்கு, நீங்க என்ன மாதிரி பிஹேவ் பண்றீங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசலாமான்றது ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸை பத்தி அந்த ஆடியன்ஸோட வீடியோ போட்டோன்னே, ஐ மீன் நமக்கு எடிட்ல கம்மியாக காமிச்சிருக்காங்க, அதுவே இன்னும் நிறைய வீடியோ அங்க லைவ்ல போயிருக்கும். அந்த அளவுக்கு வீடியோ போட்டோன்னே ஒரு மிகப்பெரிய தவறுதல் செஞ்சிருக்கோன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மக்களோட ஒப்பீனியன் கேட்டோன்னே. ஏன் அந்த செருப்பு மேட்டர் முதற்கொண்டு. பட் எனக்கு ஒரு சின்ன வருத்தம், அந்த செருப்பு மேட்டர் இன்னும் கொஞ்சம் ஆரியனை கேட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். செருப்பு தூக்கி இப்படி போட்டார்ல, பில்லோவை தூக்கி போட்டதை கூட ஓரளவுக்கு அட்ரஸ் பண்ணார் மோகன்லால் சார். ஆனா அந்த செருப்பு தூக்கி போட்ட மேட்டரை இன்னும் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணலையோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரீனா, நீ எதுக்கு ரெனா ஃபாத்திமா வந்து எதுக்கு நீ தள்ளி விட்ட, புஷ் பண்ணி விட்ட, இதுவும் ரொம்ப தவறான விஷயம். இல்லை சார், அவர் என்ன ட்ரிகர் பண்ணாரு, ட்ரிகர் பண்றது தானே கேமு, ட்ரிகர் பண்ணாலும் நீங்க அதை கண்ட்ரோலா இருக்கிறீங்கன்றது தானே எவ்வளவு பெரிய விஷயம், அதை நீங்க இல்லாம போயிட்டீங்க, ரொம்ப தப்பு ரீனா ஃபாத்திமா அப்படின்றதையும் மோகன்லால் சொல்லிட்டு இவங்க பண்ணாங்கல்ல, ஒனில், அபிலாஷ், ரீனா ஃபாத்திமா, ஆரியன் இவங்களோட தப்புகளுக்கு எல்லாத்தையும் மோகன்லால் மக்கள் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இது நடந்ததுக்கு நான் உங்ககிட்ட செம பறைகிறேன், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அடுத்த வாட்டி இந்த வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தைகள் நடக்கிறது, ஐ மீன் கோவப்படுங்க, தேசப்படுங்க, இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் யூஸ் பண்ற வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தினா ஐ வில் டேக் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன். எதுவுமே பண்ண முடியாது, நான் டைரக்டா ஆக்ஷன் எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். நான் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கறேன், இவங்களுக்கு இது அவங்களுக்கு இதெல்லாம் கிடையாது. எங்களை பொறுத்த வரையும் இந்த மாதிரி நடந்தா அதுக்கான தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ற ஒரு மானிங்க மோகன்லால் சார் கொடுத்துட்டார். அடுத்து அந்த பனிப்புறாவில் நிறைய டாஸ்க் நடந்ததுல, அந்த டாஸ்கை பற்றி அதில் குறிப்பாக அந்த டேஸ்டிங்கில் அதில் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த கேக் வந்து ஸ்வீட்டாக இருந்தது, இன்னொரு கேக்கில் வந்து அப்படியே உப்பு அள்ளி போட்டு வச்சுருக்காங்க மக்களே. உப்பு அள்ளி போட்ட கேக்கை வந்து ஒனில் சாப்பிட்ருக்காரு. ரொம்ப கஷ்டம். ஒரு இனிப்பை சாப்பிட்றது ஈஸி, அளவுக்கு மீறி இருக்கிற உப்பை வந்து நம்ம கொஞ்சம் அளவுக்கு மீறினாலுமே இந்த உப்பை நம்மளால சாப்பிட முடியாது நார்மல் சாப்பாடுலேயே. ஆனால் அளவுக்கு மீறி உப்பு ஒரு கேக்காக வச்சு சாப்பிட சொல்லியிருக்காங்கன்னா தலைவன் வேற மாதிரி தான் போல இருக்கே. அதை பயங்கரமா அந்த ரியாக்ஷன் காட்டாம சாப்பிட்டதே வந்து பெரிய விஷயம், வேற மாதிரி. அடுத்து அந்த அனில் கேம், அந்த அனிமல்ஸ் கேம்ல வந்து ஏன் அந்த டீம் பெட்டரா பண்ணிச்சு, நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு போது நெவின் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார். சார் நாங்கள் ஃபேர் பிளே விளையாடணும், எத்திக்ஸாக கேம் விளையாடணும், அவங்க எத்திக்ஸ் இல்லாமல் கேம் விளையாடினாங்க. ஆமாம், நீங்கள் இத்தனை நாள் விளையாடின கேம் எத்திக்ஸாக விளையாடி இருக்கீங்களா அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் மோகன்லால் சொன்னார். ஏன்னா நெவின் பண்ணுறது எல்லாமே கள்ளத்தனம், திருட்டுத்தனம் தான். அது ஒரு விதமான கேம் பிளேன்னு வச்சுங்க. அதை நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக இதை எத்திக்ஸை பற்றி இங்கே பேசுகிறீங்க, மற்ற எல்லா இடத்துலையும் எத்திக்ஸாக இருக்கீங்களா அப்படின்னும் போது அவர் லாக் ஆயிடுவார்ல. கரெக்டான பாயிண்ட் எடுத்து அந்த இடத்துல லாக் பண்ணதாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் அனிஷ் பண்ணது கரெக்டு தான். பிக் பாஸ் என்ன சொல்றாரு, அந்த இடத்துல வந்து பேசாம இருக்கணும் போது அனீஷ் வந்து கரெக்டா தானே இருந்திருக்காரு அந்த நிமிஷம் போது. இதுல ஆக்சுவலா அனீஷ் எந்த இடத்துலயுமே தப்பு பண்ணல அந்த டாஸ்க்கை பொறுத்த வரையும். அதுல லெட்டர் எழுதின பிக் பாஸோ அந்த டாஸ்கை கிரியேட் பண்ண டாஸ்க் டீம் தான் தப்பு பண்ணாலே தவிர்த்து எந்த இடத்துலயுமே அவர் நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பேசாம இருக்கணும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வரும்போது அந்த நொடியே பேசாம தானங்க இருந்தார் அனீஷ். கொடுக்கப்பட்ட டாஸ்கை கிருத்தியமா பண்ண ஒரு நபர்னா அனீஷ். அதை விட்டுட்டு நீங்க அவர் பிக் பாஸ் சொல்லியும் கேட்கல, பிக் பாஸ் பேச்சையும் மதிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நியாயப்படாது, அது ரொம்ப தவறான செயல். அப்ப நீங்க பிக் பாஸ் சொல்லி நீங்க டாஸ்க் கிரியேட் பண்ண லெட்டர் டீமை போய் பேசணும், நீங்க தெளிவா போட்டுருக்கணும். இந்த லெட்டர் படித்த முடித்த பின் இல்ல பிக் பாஸ் சொன்ன பின் அப்படின்ற மாதிரி நீங்க பின் குறிப்பு போட்டிருந்தீங்கன்னா பரவாயில்ல. மொட்டையா போட்டா மொட்டையா தான் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல அனீஷை பிளேம் பண்றதுல தப்பே கிடையாது. அனீஷை பிளேம் பண்ணாங்கன்னா அது மிகப்பெரிய தப்பு. அவர் கொடுக்கப்பட்ட டாஸ்க் கரெக்டாக தான் பண்ணாருன்றதை மோகன்லால் சாருமே சொல்லிட்டார். அதை தாண்டி அந்த மொட்டை அடிக்கிற டாஸ்க்கை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் வச்சிருந்தாங்களா, அந்த கார்டுக்கு முன்னாடி கடைசி வரையும் எந்த கண்டஸ்டன்ஸும் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கல. இவங்க மாத்தி நீ மொட்டை அடிக்கிறியா, நான் மொட்டை அடிக்கிறேன்னா, இல்லை எங்க அப்பாவுக்குலாம் இது ஆகுதுன்ற மாதிரி விஷுவல்ஸ் எல்லாம் நடந்துச்சுல, அது எல்லாத்தையும் பேசிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக மோகன்லால் சார் கேட்குறாரு, இப்போ எத்தனை பேர் மொட்டை அடிக்க ரெடியா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்ட போது பல பேரை சொன்னாங்கல்ல. ஷரத்லாம் வந்து நான் பண்றேன் ஆரியன், எனக்கு கூடு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்ல. அவரை கேட்க சைத்தியா அவங்கெல்லாம் கேட்டோன்னே சில பேர் இதுல ரேணு சுத்தி தான் மொட்டை அடிச்சுக்கிறீங்களா ரேணுசுதி அப்படின்னும் போது, சார் இப்போதான் எக்ஸ்டென்ஷன் வச்சிருக்கேன், மொட்டைலாம் என்னால் முடியாது சார்ன்ற மாதிரி அவங்க பேக் அடிச்சுட்டு, இப்போ நான் வந்து ஒரு ஸ்டோர் ரூம்ல ஒரு பொருள் வரும், இப்போ நீங்க அந்த டாஸ்க் பண்றீங்க, யாருக்கு மொட்டை அடிக்கணும்னு வருதோ அதை நீங்க பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி மோகன்லால் சொன்னேன். உள்ள இருந்து ஒரு ஐட்டம் வருது, அதுல வந்து பார்த்தா ட்ரிம்மரும் அந்த ஒரு பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணா ட்ரிம்மரும் இன்னொரு விஷயமே கிடைக்குது அந்த லெட்டர்ல. ஸோ இதை பண்ணா 1000 பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது. ஐ மீன் 1000 பாயிண்ட் உங்களுக்கு கொடுக்கப்படும் போட்டிருக்கு. இதுல அவங்க எல்லாருமே மாத்தி எதை
பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தாலே தவிர்த்து முன்னாடி இருந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கணும்ன்றது அந்த வீட்டுக்குள்ள இருந்த 18 கண்டஸ்டன்ஸுக்குமே ஞாபகம் வரல. அதுல யாராவது ஒருத்தர் ஞாபகம் வந்து அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைச்சிருக்கும், 1000 பாயிண்ட் போயிருக்கும் அப்படின்றது தான். இது ஒரு பக்கம். அடுத்ததா என்ன பண்ணாங்க, அந்த டிபேட் டாஸ்க்ல நடந்த விஷயங்கள், அதுல குறிப்பா ஷாரிகாக்கும் 2 ஷாரிகாக்கும் ஒரு பிரச்சனை நடந்ததுல ஆர்ட் சீட்ல. ஸோ இந்த ஆர்ட் சீட்னா அவங்க கேட்கப்பட்ட கேள்விகள் நம்மள ட்ரிகர் பண்ற மாதிரி பல கேள்விகளும் இருப்பாங்க, டென்ஷன் பண்ற மாதிரி கேள்விகள் தான். அது அவங்களுக்கு தோன்ற கேள்வி. ஆர்ட் சீட்னா அப்படிதான் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் அளிக்கணுமா வேண்டாமான்றது நீங்க தான் முடிவு பண்ணணும். அவங்க இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க, என்னால எனக்கு இந்த பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போங்களேன், ஏன் இப்பெல்லாம் ரியாக்ட் பண்றீங்க அப்படின்றதையுமே ஷாரிகாக்கு சாதகமா, இந்த இன்டர்வியூர் ஷாரிகாக்கு சாதகமா மோகன்லால் சார் பேசியிருந்தார். இன்னொரு விஷயத்தையும் ஹைலைட் பண்ணியிருந்தார். அதுவும் அந்த இன்டர்வியூலாம் நல்ல ப்ராசஸ், நல்லா ஜாலியா பேசி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ஏன் அதை நீங்க ஆரம்பிச்சீங்க, அது ஃபன்னா தானே போச்சு, எதுக்கு சீரியஸா ஆரம்பிச்சிங்கன்ற ஒரு கேள்வியுமே கேட்டிருந்தார். ஆக்சுவலி அவங்களுக்கு லேட்டரா தான் இந்த விஷயம் இப்படி இருக்கான்னு பல ஆங்கிள் யோசிச்சிருக்காங்க. இதுல யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்களான்றதையுமே மோகன்லால் கன்ஃபார்ம் பண்ணாரு. யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. ஷாரிகாக்கு ஏதோ ஒரு டீட்டெயில், ஓவர் திங்க் பண்ணும்போது சில விஷயங்கள் வரும்ல, அந்த ஓவர் திங்கிங்ல தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்றதையுமே அந்த இடத்துல சொல்லிட்டாங்க. பட் எனிவே ஃபைனலா நீங்க 2 பேர் ஒன்று சேர்ந்து சமாதானம் ஆன விஷயங்கள்லாம் சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு டைரக்டா எலிமினேஷன் ஜோனுக்கு போனாங்க. அதுல என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்த பேசிட்டு வரும்போது அப்படியே ஷாரிகா கேள்வி கேட்டுட்டே இருக்காரு. சடனா ஒரு பீப் சவுண்ட் வருது. கோயின்னு சத்தம் வந்தோடனே ஷாரிகா போயிட்டு ஸ்டோர் ரூம்ல ஒரு லெட்டர் இருக்கு எடுங்க அப்படின்ற மாதிரி போறாங்க. இன்னொரு பக்கம் மோகன்லால் சாரையும் அப்படியே லைட் வந்து ஃபிளிக்கர் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. என்னடா இது புதுசா இருக்கு பிக் பாஸ் வரலாற்றுல. நான் இந்த மாதிரி நடந்த விஷயம் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் பிக் பாஸ்லயே. இந்த மாதிரி எல்லா பிக் பாஸும் பார்த்ததுல இது ஒரு ஃபர்ஸ்ட் டைமா இருக்கு. மோகன்லால் வந்து இது எமர்ஜென்சி, நான் போயிட்டு வரேன்ற மாதிரி உள்ள போறாங்க. ஷாரிகா அப்படியே டைரக்ட் எவிக்ட் பண்ணி நேராக இங்கே எடுத்துன்னு வந்துட்டாங்க. பட் ஆல்மோஸ்ட் ஷாரிகாவுக்கு கொஞ்சம் இதுவாகும்னு நான் நினச்சேன். அதுதான் இங்கே நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஷாரிகா கிட்ட பேசிட்டு என்னெல்லாம் நடந்துச்சுன்றதை சொல்லிட்டு இன்னைக்கு எபிசோட மூடி மறைச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு என்ன நிகழ்வுகள்லாம் நடக்குதுன்றதை நாளைக்கு சந்திப்போம். ஸோ தொடர்ந்து நேஷனல் நியூஸ் சேனலோட இணைஞ்சிருங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இது ஏதாவது இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் எல்லாத்துக்கும் பதில் அளிப்பேன். ஸோ அதை நீங்கள் கேட்குற ரீதியில் கேட்டிங்கன்னா கரெக்டான பதில் உங்களை வந்து சேரும். பாய் கைஸ்.